63 நாயன்மார்கள். வரலாறு பகுதி 5. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் நல்லவற்றை நினைக்கும் ஒருவருக்கு எல்லா நாளும் நேரமும் நல்ல நேரமே. சுயநலம் இல்லாமல் பொது நலம் சார்ந்து செய்யப்படும் செயல்கள் இறைவனை மகிழ வைக்கும். ஆனாய நாயனார். பெயர் ஆனாயர். குலம் இடையர். பூசை நாள் கார்த்திகை ஹஸ்தம். அவதாரத்தலம் திருமங்கலம். முக்தித்தலம் திருமங்கலம். வரலாறு சுருக்கம். அலை மலிந்த பூனல் ஆணையார்க்கடியேன். திருத்தொண்ட தொகை. சோழவள நாட்டு மேன்மல நாடு மண்ணுலகிற்கு அரும்களம் போன்றது. அது மங்களமாகியது திருமங்கலம் என்ற மூதூர். அம்மூதூரில் வாழும் பெருங்குடிகளுள் ஒன்றாகிய ஆயர் குலத்தின் குலவிளக்கு போல ஆனாயர் என்ற பெரியார் அவதரித்தார். அவர் தூய திருநீற்றினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர். மனம், மொழி, மெய் என்ற முக்கரணங்களாலும் சிவபெருமான் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றினையும் பேசாதவர் ஸ்ரீ ஆனாய நாயனார். ஸ்ரீ பஞ்சாக்ஷர மந்திரத்தை வேங்குழலிகளால் வாசித்து பெரும் பயன் பெற்றமையார் சிறப்புற்றவர் இவ்வானாய நாயனார். சிவனது திருவடிகளையே என்று பிரித்தொன்றினையும் சிறிதும் பற்றாத இந்நாயனார் அத்திருவடிகளில் எல்லையில்லாத அன்பை வளர்த்தற்கு கருவி கீதத்தின் மிக்கது பிரிதி இன்று என்னும் கருத்தால் அன்றோ ஸ்ரீ பஞ்சாக்ஷரத்தை வேங்குழலால் வாசித்தலே தொழிலாக கொண்டனர். தமது குலத்தொழிலாகிய பசுக்காத்தலை செய்பவர். பசுக்களை சேர்த்து அகன்ற புல்வெளியிற் கொண்டு சென்று அச்சமும் நோயும் அணுகாமற் காத்து அவை விரும்பிய நல்ல புல்லும் நன்னீரும் ஊட்டி பெருகுமாறு காத்து வருவார். இளம் கன்றுகள், பால்மறை தாயிலம் பசு, கறவை பசு, சினை பசு, புனிற்று பசு, விடைக்குளம் என்பவனாக அவற்றை வெவ்வேறாக பகுத்து காவல் புரிவார். ஏவலாளர்கள் அவர் எண்ணிய வண்ணம் பணிவிடை செய்பவர். தாம் பசுக்களை மேயவிட்டு புல்லாங்குழலிலேயே பெருமானரது அஞ்செழுத்தை பொருளாக கொண்ட கீதமிசைத்து இன்புற்றிருப்பவர். இப்படி நியதியாக ஒழுகுபவர் ஒரு நாள் தமது குடுமியர் கண்ணி செருகி நறுவெளி புனைந்து கருஞ்சுருளியின் புறம் காட்டி வெண்காந்த பசிய இலைச்சுருளில் செங்காந்த பூவினை வைத்து காதில் அணிந்து கண்டோர் மனம் கவர திருநெற்றியில் திருநீற்றினை ஒளிபரச் சாத்தி அதனை திருமேனியிலும் மார்பிலும் பூசி முல்லை மாலை அணிந்து இடையில் மரவுரி உடுத்து அதன் மேல் தலைப்பூம்பட்டு மேலாடையினை அசைய கட்டி திருவடியில் செருப்பு பூண்டு கையினில் மென்கோலும் வேங்குழலும் விளங்க கொண்டு கோவலரும் ஆவினமும் சூழச் சென்றார். அவர் தம்முடைய ஏவலாளராகிய மற்ற இடையினர்களோடும் பசுநிறைகளை காட்டுக்கு கொண்டு போய் மேய்த்து கொண்டும் காந்தர்வ வேதத்திலே சொல்லியபடி செய்யப்பட்ட வேங்குழலினாலே ஸ்ரீ பஞ்சாக்ஷரத்தை சத்தசுரம் பொருந்த வாசித்து ஆன்மாக்களுக்கு தம்முடைய இசை முதத்தை செவிதூவார்த்தினாலே புகட்டி கொண்டும் வருவார். நாடியின் உள்ளே நாதம் கண்டேன். ஆடிய காலில் அசைகின்ற வாயுவும் தாடி தெளிந்த தமருக ஓசையும் பாடி எழுகின்ற வேதாகமங்களும் நாடியின் உள்ளாக நான் கண்டவாறே. விளக்கம். ஆடிய திருவடி அசைகின்ற காற்றையும் தாடித்து எழுகின்ற டமருக ஓசையும் வேதங்கள் ஆகமங்கள் இசைகின்ற ஒளியையும் நான் என் நாடையின் உள்ளேயே கண்டுகொண்டேன். கார்காலத்திலே ஒரு நாள் இடையர்கள் பசுநிறைகளை சூழ்ந்து கொண்டு செல்ல அவ்வானாய நாயனார் கையிலே கோலும் வேங்குழலும் கொண்டு நிறை காக்கும்படி காட்டுக்குச் சென்ற பொழுது அவ்விடத்திலே மாலையை போல நீண்ட பூங்கொத்துக்களை தாங்கிக் கொண்டு புறத்திலே தாழ்கின்ற சடையினையுடைய பரமசிவனை போல நிற்கின்ற ஒரு கொன்றை மரத்துச் சமீபத்திலே போய் அதை பார்த்து கொண்டு நின்று அன்பினாலே உருகி இளகிய மனசையுடையவராகி வேங்குழலினாலே இசை நூலிலே விசித்தபடி ஸ்ரீ பஞ்சாக்ஷரத்தை வாசித்தார்.
அவர் பஞ்சாக்ஷரத்தை அமைத்து வாசிக்கின்ற அதிமதுரமாகிய இசை வெள்ளமானது எவ்வகைப்பட்ட உயிர்களின் செவியிலும் தேவகருவின் பூந்தேனை தேவாமிர்தத்தோடு கலந்து வார்த்தார் போல புகுந்தது. இடையர்கள் சூழப்பட்ட பசு கூட்டங்கள் அசைவிடாமல் ஆணையார் அடைந்து உருக்கத்தினாலேயே மெய்மறந்து நின்றன. பால் குடித்து கொண்டு நின்ற கன்றுகளெல்லாம் குடித்தலை மறந்துவிட்டு இசை கேட்டு கொண்டு நின்றன. எருதுகளும் மான் முதலாகிய காட்டு மிருகங்களும் மயிர் சிலிர்த்து கொண்டு அவர் சமீபத்தில் வந்தன. ஆடுகின்ற மயிர்கூட்டங்கள் ஆடுதல் ஒளிந்த அவர் பக்கத்தை அடைந்தன. மற்றை பல வகை பட்சிகளும் தங்கள் செவி துவாரத்தினாலே புகுந்த கீதம் நிறைந்த அகத்தோடும் அவர் அருகிலே வந்து நின்றன. மாடு மேய்த்து கொண்டு நின்ற இடையர்கள் எல்லாரும் தாங்கள் தொழிலை மறந்து கானத்தை கேட்டு கொண்டு நின்றார்கள். விஞ்சையர்களும் சாரணர்களும் கிண்ணறர்களும் தேவர்களும் மெய்மறந்து விமானங்களிலே ஏறிக்கொண்டு வந்தார்கள். வருத்துகின்ற உயிர்களும் வருத்தப்படுகின்ற உயிர்களும் அவ்விசையை கேட்டு அதன் வசமானபடியால் பாம்புகள் மயங்கி பயமின்றி மயில்களின் மேலே விழும் சிங்கமும் யானையும் ஒருங்கே கூடி வரும். மான்கள் புலிகளின் பக்கத்திலே செல்லும் மரக்கொம்புகள் தாமும் சலியாதிருந்தன. இப்படியே சரம் அசரம் என்னும் ஆன்ம வர்க்கங்களெல்லாம் ஆனாய நாயனாருடைய வேங்குழல் வாசனையை கேட்டு இசைமயமாயின. அவ்விசையை பொய்யன் புக்கு அகப்படாத பரமசிவன் கேட்டு பார்வதி தேவியாரோடும் இடபாகரூடராய் ஆகாய மார்க்கத்தில் எழுந்தருளி வந்து நின்று அவ்வானாய நாயனார் மீது திருவருள் நோக்கஞ்செய்து, மெய் அன்பனே, உன்னுடைய வேங்குழலியை இசையை கேட்கும் பொருட்டு நீ இப்பொழுது இவ்விடத்தில் நின்றபடியே நம்மிடத்து வருவாய் என்று திருவாய் மலர்ந்தருளி ஈசன் அவ்வானாய நாயனார் வேங்குழல் வாசித்து கொண்டு பக்கத்திலேயே செல்ல திரு கைலாசத்தை அடைந்தருளினார். திருச்சிற்றம்பலம். அலைமலிந்த புனல் மங்கை ஆணையர்க்கடியேன் ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். தூய சுடர் திருநீரு விரும்பும் தொழும்பு உள்ளார் வாயின் இன்மெய்யின் வழுத்து மனத்தின் வினைப்பாலின் பேயுடன் நாடுபிரான் அடி அல்லது பேணாதார். திரு தொண்டின் நெறிவாழ்க. மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாயனார். தொடரும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஓம்.